ஃப்ரைடே, ஹாலோவீன் டே, கிளீனிங் டே அப்படின்னு சொல்லிட்டு கிளீனர்ஸும் வந்துட்டாங்க. சரி கிளீனர்ஸ் வந்த கையோட இந்த கிட்ஸ் ரூம்ல கிட்ஸோட டாய்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா, என் பையன் பேக்ல கல்லு, மண்ணு, குப்பை எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, இன்னமுமே கிளீன் ஆகாத மாரி தான் ஒரு ஃபீலிங். அப்புறம் தேவையில்லாத டாய்ஸ்லாம் நான் தனியா டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி, ஒரு வழியா கிளீனிங்கா முடிச்சாச்சு. இந்த ஹாலோவீன் எதுக்கு தான் கொண்டாடுறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கும் பேய்க்கும் ரொம்ப தூரம். நான் எந்த பேய் படமும் தனியாவும் பார்க்க மாட்டேன். போஸ்டர் கூட பார்க்க மாட்டேன். தியேட்டர்ல போய் படமா ட்ரெய்லர் வந்தா கூட எனக்கு பயம் தான். அந்த லெவல்ல நான் இருப்பேன். வருஷம் ஆனா இந்த ஹாலோவீன் காஸ்டியூமுக்கே செலவழிச்சு தனியா ஒரு பட்ஜெட் எடுக்க வேண்டியதா இருக்கு இந்த பசங்களுக்கே. அதுக்கே அதுவும் ஒரு தடவ தான் போடுறாங்க. அந்த ஒரு தடவ போட்ட ட்ரெஸ்ஸ அடுத்த வாட்டி வேற யாராவது குழந்தைங்களுக்கு குடுக்கலான்னா, அந்த குழந்தைங்களுக்கு வேற டேஸ்ட்டா இருக்குமாம். இது என்னடா அநியாயமா இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் 8 இயர்ஸ் பேக் நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஹாலோவீன் பார்ட்டின்னு வீட்ல ஆர்கனைஸ் பண்ணோம். எதுக்கு பண்ணோம்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா பண்ணோம். அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு டீ ஷர்ட் வாங்கினேன். நான் வந்து வண்டர் வுமன் டீ ஷர்ட்டும், என் ஹஸ்பண்ட் வந்து பேட்மேன் டீ ஷர்ட்டும் வாங்குனோம். கடந்த 8 வருஷமா அதே டீ ஷர்ட்ட தான் வருஷா வருஷம் கூச்சமே இல்லாம நானும் அவரும் போட்டுப்போம். அந்த ஒரு நாள் போட்டுட்டு துவச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து உள்ள பெட்டிக்குள்ள எடுத்து வச்சுருவேன். திருப்பி அடுத்த வருஷம் வரும்போது, இதே மாரியே குழந்தைங்களுக்கும் இருந்தா எவ்வளோ நல்லாருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு எங்களுக்கு. வீட்டுக்கு சாக்லேட்லாம் வந்தாக்கா இந்த மாரி டைனோசர் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பயமுறுத்துற மாரி தான் வந்தாங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஹாலோவீன் இப்படிதான் போச்சு. அப்படியே வருஷம் வருஷமா இப்படிதான் போகுது. சரிங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.